வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் குட்டி ஸ்பெஷல் கிரன்ச்சி ஸ்வீட் ரோல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய், கலரிங் பவுடர் லைட்டா எடுத்துக்கலாம். கலரிங் பவுடரை மைதா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயிலையும் இதோட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு சாஃப்ட் பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. அதில் நம்ம அங்கே வச்சிருந்த சாஃப்ட் பேஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபைனலான மாவு நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி ரோலர் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ரோல் பண்ணணும். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரோல் பண்ண போறோம். ரோல் பண்ணும்போது மைதாவை இடையில போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா நம்மளுக்கு பிரியும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸா அதை கட் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல நம்ம வச்சிருந்த பீசஸ் எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்ல இருக்கணும். லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம ஒரு நைஃப் இல்லைனா ஜல்லி கரண்டி எடுத்து நல்லா பிரித்து விடணும். சென்டர் பாயிண்டில் வச்சு எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கலாம். இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் நல்லா ஜல்லி கரண்டியை வச்சு தட்டுங்க. ஸ்பூன் கூட வச்சு தட்டலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. செய்ய போறோம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம். பாகு நல்லா கம்பி பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்
வச்சிருந்த பீசஸை இதில் எடுத்து போட்டுக்கலாம். 3 to 4 minutes நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்மளுக்கு கிரன்ச்சி ஸ்வீட் ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.